காங்கிரஸ் கட்சி ரொம்ப திட்டவட்டமா தெரிஞ்சு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறத கையிலேயே வச்சிருந்தாங்க. அவங்க தான் அந்த பாடத்திட்டத்தை பூரா தீர்மானிக்கணும். அதுல ஒரு தெளிவான திட்டமிடல் ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு. அதுல அவர்களும் குளோரிஃபை பண்ணி இது எல்லாருமே பாத்துக்கலாம். நீங்க இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இருந்த ஆட்சியில நம்ம மொத்தமா என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். அவர்கள் முகல் பீரியட தூக்கி நிறுத்துவாங்க. அதுல ஒரு மந்திரியை பிடிச்சிட்டு அதுல ஒரு ராஜா பிடிச்சிட்டு அவர் மாதிரி ஒரு ஆட்சி கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொன்னேன் நீங்க அக்பர் சூப்பரான ஆட்சி பண்ணாரு, தீனிலாயை கொண்டு வந்தாரு, மும்மதமும் சம்மதம் சூப்பர். அதை நம்ம ஊர்ல யாரும் சொல்லியா? கேஎஸ் அலிவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியில் சொன்னாரா இல்லையா? திசிகள் நாள் சொன்னார் ராமானுஜர் என்னைக்கே பண்ணான்னு சொன்னார். அது செஞ்சிருக்கலாம். ராமானுஜர் இந்தியர் தானே, ராமானுஜர் தமிழர் தானே. ராமானுஜர் செஞ்சாருன்னு சொல்லியிருக்கீங்களா ஒரு நாளாவது? அண்ணன் செல்வப்பெருந்தவருடைய அலுவலகத்தில் ராமானுஜர் படம் இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்கும், அந்த ரெண்டு புக். அப்ப எப்படி ராமானுஜர் வந்தாரு? அவர் சமதர்மம் சமத்துவத்தை என்னைக்கு செஞ்சிருக்காரு? 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. அதை யாரா இனிஷியேட் பண்ணிருக்காங்க சொல்லிருக்காங்க. அப்ப நம்முடைய வரலாறுகள் சொல்வதில்லை. இங்க இருக்கக்கூடிய சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. வேற வேற காலகட்டம், சங்க காலத்துல இருந்து இருந்திருக்காங்க. சோ நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இவ்வளவு கீர்த்தியும் மூர்த்தியும் இருக்குதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்களா? அதை பத்தி எந்த பாடத்திட்டம் வந்துருச்சா? நம்ம பாடத்திட்டங்கள்ல ஹிந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை கூடாது, இருமொழி கொள்கை வச்சுக்கோங்க, தமிழ் மொழி மட்டுமே வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் கூட வேண்டாம், தமிழ் மொழி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க.